இப்பதான் 2024 இருந்துச்சு. டக்குன்னு இதாகி 2025 வந்துருச்சு. ஃபாஸ்டா போகுது. போன வருஷம் ஒரு இது நான் கோல் செட் பண்ணேன், என்னால செய்ய முடியல. ஆனா இந்த வருஷமாவது நான் செய்யணும் இப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய ஓட்டம் ஓடும். ஆனா லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க கோல் செட் பண்ணணும். ஆனா அது எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி மெத்தட்ல பண்ணலான்றது 5 டைப் பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அது பண்ணீங்கன்னா நிச்சயமா ஒரு சக்சஸ் கிடைக்கும். நீங்க எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, எப்படி பண்ணலாம். கோல் பண்றதே சில பேர் கூட பேட்டர்னே தெரியாம இருக்கறனால அவங்களால கரெக்டான கோலை செட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கோல் செட்டிங் வித் டெட்லைன். கோல் செட்டிங்னா என்னன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5லேருந்து ஒரு 10 கோல் எடுத்துக்கோங்க. லைஃப்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கும், சின்ன சின்ன கோல் இருக்கும். எனக்கு ஒரு கோல்ஸ் இருக்கிறத ஒன்னா பண்ணிக்கிட்டு வரேன், அதுல நான் சக்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இப்போ இந்த மொபைல்ல எடுக்கிறதுக்கு மேலே இந்த ரிங் லைட் ஒன்று வச்சிருக்கேன், பேக் லைட் வச்சிருக்கிறேன். சில செட்டப்லாம் எனக்கு ஆல்ரெடி இருந்த ஒரு கோல். சின்னது தான். அந்த டியூப் லைட், ரிங் லைட்லாம் வாங்குறது பெரிய காஸ்ட்லி கிடையாது. ஆனா அதை வாங்குறதும் சின்னதா நான் பண்ணேன். அப்ப என்னால சக்சஸ் பண்ண முடியுது. பல பேர் என்ன பண்றோம்னா, கோல் செட்டிங்னோடனே உடனே பெரிய கோல் செட் நம்ம பண்றோம். அப்படி பண்ணவே பண்ணாதீங்க. எடுத்தோடனே நான் ராக்கெட் விடுவேன், ஃபிளைட் விடுவேன், ஃபிளைட்ல போகணும், ஃபாரின் போகணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது. சின்னதா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து எப்படி போறதுன்னு மாத்திரம் யோசிங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, பெரிய ஒரு போர்டு சிம்பிளா கிடைக்கும், ஒரு ஒயிட் போர்டை வாங்குங்க. அதை வாங்கிக்கிட்டு அது நீங்க ஆஃபீஸ்ல நீங்க ஒயிட் போர்டில் எழுதினாலும் சரி, இல்லை உங்க வீட்டில் பண்ண பாருங்க. ஒயிட் போர்டு உங்களுக்கும் ஒரு விசிபிளா இருக்கணும், உங்களுக்கும் தெரியணும், வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியணும். மித்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை கேர் பண்ணாதீங்க. அதில் உங்கள் கோலை ஒரு 5லேருந்து மினிமம் மேக்ஸிமம் ஒரு 10 கோலை எழுதுங்க. அந்த கோலை ஒன்றா சின்னதாக எழுதுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாகவே சொல்கிறேன். நான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும், நான் இந்த மாதிரி லைட்டிங் வாங்கணும், இந்த மைக் செட்டப் கொடுக்கணும், இந்த லைட்டிங் செட்டப் பண்ணணும், இப்படி ஒரு கோல் நான் செட் பண்ணியிருந்தேன். அடுத்த கேமரா வாங்கணும், அது கேமராவில் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வாங்கணும், இப்படிலாம் நிறையா வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்லேருந்து இப்போ 11,000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கேன். இப்போ அடுத்த டார்கெட் 50,000 சப்ஸ்கிரைபர் அடுத்த ஜூனுக்குள்ள வாங்கணும். 2025 டிசம்பர் 31க்குள்ள 1 lakh சப்ஸ்கிரைபர் நான் ரீச் ஆகணும். அந்த யூடியூப் கொடுக்குற அந்த பட்டன் வாங்கணும். இப்படிதான் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது. அது மாதிரி நீங்க லைஃப்ல செட் பண்ணுங்க. இது போக வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இப்படின்றது எனக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ப்ரியாரிட்டியா சில விஷயங்கள் நான் பண்ணும்போது எனக்கு ஃபினான்ஷியலாவும் நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதை நான் செட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணேன்னா மித்ததெல்லாம் தன்னால வரும். எடுத்தோடனே எனக்கு கார் வேணும்னா, நீங்க அதுக்கு தேவையானது பைக் வேணும், வீடு வேணும், பணம் வேணும்னா அதுக்கு தேவையான ஒர்க் என்ன இருக்கு, அதாவது யோசிக்கவே இல்லை. நான் என்ன பண்ண, பிசினஸ் ஆரம்பிக்கலாம், ஆனா என்ன பண்றது இப்படியே உங்களுக்குள்ள இருக்கும். உங்க திறமை என்ன, உங்களால எது வரும் எது வராதுன்னா அதை கத்துக்கலாமா, கத்துக்கிட்டு அந்த ஸ்கில் செட்டை டெவலப் பண்ணா நம்ம அந்த இதுல ஷைன் ஆகலாமா, இப்படி யோசிச்சுட்டு அந்தந்த கோலை நம்ம செட் பண்ணணும். அதை ஒன்னா அதை விஷுவலா நம்ம வீட்டுல வச்சுட்டு அது பக்கத்திலே வீக்லி நான் இதுக்குள்ள இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த யூடியூப் சேனல் பண்ணும் போதே எப்படி பண்ணியிருப்பேன்னா, 1500லேருந்து 2000 வருது அப்படின்னா இந்த வீக்கில் 50 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் ஆவேன். நெக்ஸ்ட் வீக் இந்த மந்த் லாஸ்ட்டுக்குள்ள 200லேருந்து 300 ரீச் ஆவேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் செட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 1000 சப்ஸ்கிரைபர். எங்க 50லேருந்து ஒரு வாரத்துக்கு 50 பண்ணிருந்து இப்போ 1000. இப்போ அதையும் ரீச் ஆகிறேன். ஒன்னா ஸ்டார்ட் பண்ணி 300 400 இப்போ 1000 கொண்டு வந்திருக்கேன். அடுத்து போற இதுல 10,000 வரும். அதுக்கடுத்து போறதுல இப்படியே ரீச் நம்மளுக்குள்ள போறதுக்கு நம்மளே என்ன புஷ் பண்ணிட்டே இருக்கும், பண்ண வச்சுக்கிட்டே இருக்கும். யாரும் உங்களை ஸ்ரீராம் நீ பண்ணு தட்ட மாட்டாங்க. உங்க மனசு உங்களை சொல்லணும், டே எழுதிட்டா போர்டில், யாராவது கேட்க போறாங்க, அசிங்கமா போகுது, சிரிக்க போறாங்க, வீட்டுல வைஃப் திட்ட போகுது, குழந்தை ஏதாவது காமெடியா சொல்ல போகுது, இல்ல வெளியில இருந்து யாராவது வந்தா என்னங்க போர்டில் இப்படி எழுதிருக்கீங்கன்னு கேட்டா இதெல்லாம் பண்றேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எங்க பண்ணிட்டீங்களான்னு கேட்டா இல்லன்னு நம்ம சொல்லும் போது அது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அப்ப இதை பண்ணு இங்க இருக்கிற ஒண்ணு உள்ள நம்மள குத்திக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணும், பண்ண தோணும். சோம்பேறியா இருக்க தோணாது. இதுக்கு எப்படியாவது இதை செஞ்சு இதை கிராஷ் பண்ணுவோம்னு தோணும். இதை கிராஷ் பண்ணிட்டா திருப்பி அடுத்த கோல்ன்றது லைஃப் லாங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கோலை நீங்க ரீச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கோல். நான் சொன்ன மாதிரி தான் இந்த 2 வருஷத்துல நான் ஒரு கோல் செட் பண்ணேன். அதுல 10 எழுதி இருக்கிறேன்னா ஒரு 6 ரீச் ஆயிருக்கு. இந்த 4 அடுத்து ஃபார்வர்ட் ஆயிருக்கு. அது அந்த 4ஓட சேர்த்து இன்னொரு 6 சேர்த்துருங்க, அப்ப 10. இப்படி ஃபார்வர்ட் ஆயிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய வேண்டியது கோல் செட்டிங் பண்ணுங்க, டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நான் செட் பண்ண மாதிரி இந்த ஜூன்
2030 பண்றது, December 31st 2025 பண்றது, இப்படின்றது இந்த வருஷம் கோலை செட் பண்ணுங்க வித் டெட்லைனோட. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னா, அந்த கோல்னால என்ன பெனிஃபிட் ஆஃப் கோல். இப்போ கோல் செட் பண்ணிட்டோம், அந்த கோல்னால என்ன எனக்கு பெனிஃபிட் வரும். சும்மா நம்ம செட் பண்ணிட்டு என்ன பண்றது. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யூடியூப் ஆரம்பிச்சிருக்கிறேன், 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் வந்துச்சுன்னா எனக்கு மானிட்டைஸ் ஆகும். மானிட்டைஸ் ஆச்சுன்னா எனக்கு பேமெண்ட் வரும். பேமெண்ட் வந்துச்சுன்னா அடுத்த லெவலுக்கு போகும். அப்புறம் இன்ஃப்ளூயர் ஆகும், எல்லாருக்கும் எனக்கு தெரியும். அப்போ இதில் இந்த பெனிஃபிட்ஸ் நடக்குது. இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிறீங்க, ஜிம்முக்கு போகணும்னு நீங்கள் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கோல். அப்படின்னா என்ன ஆகும், ஜிம் போகிறனால என்ன யூஸ், நீங்கள் வந்து சோஷியலாக வந்து ஒரு பெனிஃபிட் அடைவீங்க, எமோஷனலாக ஒரு பெனிஃபிட் அடைவீங்க. உங்களுக்கு பிடிக்கும், நான் ஒரு ஸ்ட்ராங் பர்சனோட எமோஷனலாக இருக்கும். சோஷியல் பெனிஃபிட்ஸ்னால் நீங்கள் வெளியில் ஒரு காரில் போய் ஒரு BMW காரில் இறங்குறீங்க, ஒரு லுக்கா ஷைனிங்கா இருந்து நீங்க ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, யாருக்கா பாக்குறீங்கன்னா மச்சான் சூப்பரா இருக்கேடா, மாப்பிளமா இருக்கேடா அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஒரு 6 பேக் வைக்கும் போது உங்க மசில்ஸ்ல இருந்து எல்லாமே மாறும் போது, இது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். இப்படி ஏன்னா மேக்ஸிமம் ஜிம் போறது அந்த ஆணோட, அந்த ஒரு ஆண் எதுக்கு ஜிம் போறாங்கன்னா உடம்ப வந்து நல்லா மாத்திட்டு ஒரு கம்பீரமா இருக்கிறது யோசிப்பாங்க. இது அப்படியே அவங்க ஆஃபீஸ் போனாங்கன்னா ஸ்ட்ராங் பர்சனா இருக்கும், நல்லா தலை நிமிர்ந்து நடந்து போறது, ஒரு ஃபிட்டா நம்ம போகும்போது பாக்குறவங்களா விஷ் பண்றது, நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ இந்த இது வந்து அங்க நடக்கும். அப்போ செகண்ட்ல உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து என்னன்னா, கோல் செட் பண்ணிட்டீங்க, அந்த கோலோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது எழுத பாருங்க. அந்த எல்லா பெனிஃபிட்ஸ் எழுதுங்க. நான் ஜிம்முக்கு நான் சொல்லிட்டேன், இப்போ இது தவிர வேற என்னென்னலாம் நீங்க கோல் பண்ணிக்கலாம், அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும், அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கிறத எழுதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க அந்த எழுதுறதுனால என்ன யூஸ்னா, சும்மா கற்பனையில வச்சுக்காதீங்க. ஒரு பேப்பர் எடுங்க, எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுங்க, இந்த மாதிரி பேப்பர்ல உட்காந்து எழுதுங்க. அதுக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்றதை பாருங்க. அந்த கண்ணு பார்க்கும், இந்த கண்ணு பார்க்கறதுனால என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அந்த எண்ணம் ஃபுல்லாகவே உங்கள் சப்ஸ்கான் மைண்ட் போகும். சப்ஸ்கான் போகும்போது ரிஜிஸ்டர் ஆகும். ரிஜிஸ்டர் ஆகும்போது உங்களுக்கு ஒரு புல் பண்ணிகிட்டே இருக்கும், உங்களுக்கு தூங்கவே விடாது. ஏன் இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிற, இது நம்ம பண்ணணும், இது தான் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது நம்ம ஃபினான்ஷியலாக நீங்கள் ஒரு பெனிஃபிட்ஸ் எழுதுறீங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறீங்கன்னா அதனால என்ன பெனிஃபிட்ஸ், ஷேர் மார்க்கெட் போடுறீங்க அதனால என்ன பெனிஃபிட்ஸ், இப்படின்னு யோசிக்கும் போது உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நான் வரும். உங்களுக்கு நான் வரனால அந்த கோல் தேவையான எல்லா வேலையும் செய்வீங்க. சில நேரம் வந்து கற்றுக்க பார்ப்பீங்க, ஸ்கில்ஸ் டெவலப் பண்ண பார்ப்பீங்க, பல பேரை போய் பார்ப்பீங்க. இப்படி நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ள ஒரு கோ த்ரூ நடந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்றதை மொத்தம் தெரிஞ்சிருக்கும். என்ன கோல் வேணா இருக்கட்டும், ஆனால் கோல் செட் பண்ணும் போது நான் ஆரம்பத்தில் சொன்னேன், ஷார்ட்டாக பண்ணுங்க. ரெண்டாவது ரொம்ப பெருசா பண்ணாதீங்க, பெருசா வந்து லாஸ்ட்ல பண்ணுங்க. சின்ன சின்ன கோலா நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா பெரிய கோல் வந்து ஈஸியா ஒரு ஸ்டேஜ்ல பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப அந்த பெனிஃபிட்ஸை தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களை புஷ் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். தேர்ட் பாயிண்ட், உங்களுக்கே நீங்க ரிவார்ட்ஸ் கொடுங்க. யாரும் கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கே நீங்க ரிவார்ட்ஸ் கொடுங்க. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்பீங்க. ஆமாங்க, நம்ம ஒன்று ஜெயிக்கிறோம், ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறோம்னா நம்மளுக்கே ரிவார்ட் பண்ணிக்கணும், லைக் பண்ணிக்கணும். நிறைய பேர் நம்மளே வீடியோ பார்த்து லைக் பண்றதோட நம்ம விஷயத்த லைக் பண்றது நம்மளே பிடிச்சி பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு நாள் வந்து ஃபேமிலியில சொல்லலாம், நம்ம இதுல நான் சக்சஸ் ஆயிட்டா உங்களுக்கு ஒரு பார்ட்டி வைக்கிறேன், இல்லைன்னா நான் ஒரு லாங் டிரைவ் போறேன், நான் இந்த ஊருக்கு போறேன், இல்ல ஹோட்டல்ல போய் நான் தனியா சாப்பிட்டு வருவேன், எனக்கு பிடிச்ச டிஷ் பண்ணுவேன், இல்ல நீங்க எனக்கு இது செஞ்சு தரணும். இப்படி நம்மளோட அந்த இதை வந்து ரிவார்ட் நம்ம பண்ணிக்கணும். நம்ம அந்த ரிவார்ட் பண்றதுக்குனால என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு வந்து இதெல்லாம் பண்ணா இந்த ரிவார்ட் பண்ணணும்ன்றது நம்மளுக்குள்ள ஒரு வெறி வரும். சரி, இதுக்குள்ள இந்த வீக்குள்ள நம்ம ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணிருப்போம்ல, ஜூனுக்குள்ள இது பண்ணேன்னா நம்மளுக்கு ஒரு டெட்லைன் இருக்கும். அந்த டெட்லைனுக்குள்ள நம்ம பண்ணும்போது என்ன ஆகும், ஒரு சக்சஸ் கிடைக்கும், வீட்டோட சேர்ந்து ஒரு சந்தோஷம் என்ஜாய் பண்ணும். அந்த நேரத்தில் அந்த ஒரு குறிப்பு வரும் பாருங்க, சூப்பர்ரா சூப்பரா தட்டிக்கலாம், ஸ்ரீராம் நீ கரெக்டா பண்ணிட்டடா, சூப்பர்ரா இந்த சொன்னதை செஞ்சுட்டேடா அப்படின்னு நமக்கு நாமே சொல்லிக்கிற ஒரு விஷயம். இது வந்து யாரும் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் இது பண்ண மாட்டாங்க. சில பேர் நான் ஜெயிச்சுட்டேன்றது பண்றதோட சொல்லுவாங்க தவிர பண்ணிக்க மாட்டாங்க. நம்ம போய் ஜாலியா பண்றது, இது இண்டிவிஜுவலாகவும் பண்ணலாம், ஃபேமிலியாகவும் பண்ணலாம், இல்ல ஒர்க் பண்றவங்க கூட பண்ணலாம், நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். சில பேர் வந்து மேக்ஸிமம் வந்து ஃபேமிலியோட பண்ணுவோம். நானா இருந்தா ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுவேன். இதை நான் சக்ஸஸ் மானிட்டைஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி ஹோட்டல்ல சாப்பிட, அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷையும் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷையும் நான் சாப்பிட்டு, இந்த மாதிரி ரிவார்ட்ஸ் ஃபேமிலியோட ரிவார்ட் பண்ணலாம். இது எமோஷனலாகவும் கனெக்ட் ஆகும், இது வந்து சோசியல் பெனிஃபிட்டாகவும் இருக்கும். எல்லாமே இதுக்குள்ள ஒரு மிக்சடாவே இருக்கும். அப்போ உங்களைய ரிவார்ட் பண்றதுக்கு தயங்கவே தயங்காதீங்க. நம்மளே ரிவார்ட் பண்றதுக்கு யாரும் வரமாட்டாங்க, யாரும் எங்கேருந்து வந்து
வந்து ஷீல்டு கொடுத்தோ இதெல்லாம் பண்ண மாட்டேன். நம்மளே உற்சாகப்படுத்திக்கணும். அதை தான் பண்ண முடியுது. எப்படி வந்து வசூல்ராஜ் எம்பிபிஎஸ்ல நம்ம தான் மித்தவங்கள பாராட்டணும்னு கமலஹாசன் அதை செய்வாப்புல, வாங்க எல்லாரும் கட்டி பிடிக்கிறேன். அங்கே அது கூட இங்கே வழி இல்லை. நம்மளே தட்டிக்கணும், சூப்பரா அப்படின்றது நம்ம தான் பண்ணணும். இதை பண்ண பாருங்க, ரிவார்டு உங்களே கொடுக்க பாருங்க. 3வது பாயிண்ட். 4வது வந்து நீங்க எந்த கோலை செட் பண்றீங்க அதாவது அதுக்கேத்த பர்சனா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் மோட்டிவேஷன் சம்பந்தமா பேசுறேன்னா என் துறை சார்ந்தவங்க எனக்கிட்ட நல்லா பேசுறவங்க கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்றது, அவங்க கிட்ட நிறைய விஷயத்த நம்ம ஷேர் பண்றது, அவங்கள ஒரு மென்டாரா எடுத்துக்கலாம், இல்ல நம்மள ஒரு ஃப்ரெண்டா அவங்களுக்குள்ள எடுத்துட்டு அவங்களுக்குள்ள ஒரு கோச்சா கூட நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்னு சொல்லலாம்னா, இந்த ஜிம் போறவங்க இருப்பாங்க. அப்போ நீங்க வந்து கோல் செட்டிங் பண்ணிருப்பீங்க, பாடியில 6 பேக் வரணும் 8 பேக் வரணும்னு சொன்னீங்கன்னா அவர்கிட்ட போய் நீங்க ஒருத்தர் கன்சல்ட் பண்ணிட்டே இருக்கலாம். சார் நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன், இந்த மாதிரி கோச் நான் பண்ணிருக்கேன் போது உங்களை வந்து அவர் ட்ரைன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ்ல உங்களை வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாரு. அங்க ஒரு மென்டார் இருப்பாரு. நம்ம பண்ணலினாலும் தலையில தட்டிட்டே பண்றா, இது என்ன பண்ணிட்டு இருக்கா உரிமையா நம்மளுக்கு சொல்லுவாங்க. அப்ப நம்ம தப்ப கரெக்ட் பண்றதுக்கு இன்னொருத்தர் வந்து அங்க இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி பர்சன்ஸோ ஒரு ஃப்ரெண்டாவோ, ஏன் அது அப்பாவாவும் கூட இருக்கலாம், ஒரு கோச்சரா இருக்கலாம், ஏன் வாத்தியாரா கூட இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், ஏன் ஒய்ஃபா இருக்கலாம், ஹஸ்பண்டா இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம சொல்லும் போது நம்மளைய தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும். அது யாருன்றது டிசைட் நீங்க வச்சுக்கோங்க. எனக்கு என் ஒய்ஃப் இருக்கிறாங்க, ஏன்னா அவங்களும் மோட்டிவேஷன் சம்பந்தமா சொல்லும் போது நானும் பேசும்போது எங்களுக்குள்ள நான் அவங்களுக்கு ஒரு மென்டர், அவங்களுக்கு நான் ஒரு மென்டரா இருக்கும் போது எங்களுக்குள்ள அந்த ஒரு ஈகோ கிளாஷ் இல்லாதனால எங்களுக்கு அது நடக்குது. இது மாதிரி நீங்க உங்ககிட்ட நடந்தாலும் ஓகே. நீங்க வேற துறை சார்ந்ததுல நீங்க ஒரு சக்சஸ் ஆயிரீங்க, கோல் செட்டிங் பண்றீங்கன்னா அதை சார்ந்தவங்க கிட்ட பழக பாருங்க. நான் இது தவிர மோட்டிவேஷன் சம்பந்தம் சில பேர்கிட்ட நான் பேசுவேன், சில பேருக்கு நான் மோட்டிவேஷன் நான் கொடுக்குறேன். அவங்க கிட்ட நான் சில நேரம் என்ன ஆகுனா, என்கிட்ட தம்பியா பேசுற சில பேர்ட்டெல்லாம் எனக்கு தப்பா இருக்கும் போது அவங்ககிட்ட நான் சொல்லும் போது, அண்ணே இதை நீங்க கரெக்டா பண்ணீங்க, இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுங்களேன், மாத்துங்கண்ணே. இப்போ என் வீடியோ பார்த்தெல்லாம் பண்ணும்போது சொல்லுவாங்க, சூப்பரா இருக்குண்ணே, இதே கண்டினியூ பண்ணுங்க, நல்லா இருக்குண்ணே அப்படின்னு அவங்க சொல்லும் போது இன்னும் உற்சாகமா இருக்கும். அங்க வந்து பெரியவங்க சின்னவங்க எல்லாம் இல்லாம நம்மளுக்கு வந்து விஷஸ் பிடிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அத மாதிரி பீப்புள்ஸை செட் பண்ணி வச்சுக்கோங்க. 4வது, உங்களுக்கு ஒரு மென்டார் கண்டிப்பா வேணும். அது யாருன்றது நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. 5வது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 விஷயம் நீங்க பண்ணிட்டீங்க, ஆனா இந்த 5வது நீங்க பண்ணலன்னா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகுது. என்னன்னா, ரிவ்யூ பண்ணுங்க. இந்த 5மே வந்து நம்ம கோல் பண்ணிருக்கிறோம்னா ஒழுங்கா பண்றோமா இல்லையான்றது ஒரு பேப்பர் எடுங்க. வாரம் கரெக்டா பண்ணிருக்கிறோமா. நம்ம வந்து எப்படி ஸ்டடி பண்ணணும்னா, எப்படி ஒரு கூகுள் ரிவ்யூ வருதோ, ஹோட்டலை பார்த்து போறோம், நம்ம ஒரு படம் பார்த்து ரிவ்யூ பண்றோம், வீடியோ பார்த்து ரிவ்யூ பண்றோம், ரிவ்யூ பார்த்து போறோமோ அது மாதிரி நம்மள ரிவ்யூ பண்ணணும். இந்த வீக் இது சரியில்லையே, கொஞ்சம் மாத்திருக்கோம், ஆனா இன்னும் கொஞ்சம் மாத்துவோம், இன்னும் கொஞ்சம் நம்ம இதை படிப்போம், இதை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண. இப்படி வாரம் நம்ம கோல் செட்டிங்ல இருந்து, நம்ம கத்துக்கிட்ட ஸ்கில் செட்ல இருந்து, நம்ம பண்ணிட்டு இருக்க எல்லா விஷயத்தையும் ரிவ்யூ பண்ணி சேஞ்சஸ் வாரம் நம்ம பண்ண என்ன ஆகும்னா, வாரம் நீங்க ரிவ்யூ பண்ணது டோட்டலாவே எதுவுமே கரெக்டா இருக்காது. அடுத்த வாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 விஷயம் கரெக்டா இருக்கும். அது 3rd வீக் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 5 விஷயம் கரெக்டா இருக்கும். 4th வீக் பாத்தீங்கன்னா 8 விஷயம் கரெக்டா இருக்கும். 5th வீக் 6th வீக்லாம் போறீங்கன்னா 1 2 பேலன்ஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் டைம்ல 2-3 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்க ரிவ்யூ 100% கரெக்டா இருக்கும். கரெக்டா போயிட்டு இருக்குன்றது உங்களுக்கே புரிய வரும். அந்த டைம் வர வரைக்கும் உங்களை ரிவ்யூ பண்ணிட்டே இருக்கு. உங்களை யாரும் போய் என்னை கரெக்ட் பண்றேன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க பண்ணீங்கன்னா, ஏன்னா தப்பு என்ன பண்ணிருக்கோம் நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிருப்போம் சில விஷயம், இது வேண்டாம் அது வேண்டாம், இந்த ஃபுட் எடுத்துக்கலாம், ஜிம் போறாங்கன்னா இந்த ஃபுட் எடுத்துக்கலாம், சும்மா தானே பசிக்கு தானே இந்த ஆயில் ஃபுட் எடுத்துக்கும், சும்மா ஒரு ரன்னிங் போவோம் ஆனா பண்ணாம இருப்போம், வெயிட் ஏறி இருப்போம், இப்படி நிறைய சேஞ்சஸ். ஆனா அப்ப அந்த தப்பு நம்ம தான் பண்ணிருக்கோம், அப்ப நம்ம தான் மாத்தணும். அப்படி வரும்போது நம்ம ரிவ்யூ பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். இது மித்தம் டாக்டரோ வெளில இருக்கவங்களுக்கு தெரியாது, இது என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கன்றது வேற. ஆனா நம்மளை ரிவ்யூ பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, பக்காவா பர்சன் பக்கா ப்ராடக்டா நம்ம உள்ள வருவோம். இந்த 5 விஷயத்தை நீங்க பண்ணுங்க. ஒரு கோல் செட்டிங் பண்ணுங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பாருங்க, ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நீங்க கொடுங்க, மென்டாரா சூஸ் பண்ணி ஒருத்தரை வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணுங்க, தப்பு ரைட் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அது கரெக்டான பர்சன் யாருன்றது நீங்க தான் சூஸ் பண்ண முடியும், அது சொல்லவே முடியாது. நீங்க ட்ரை பண்ணுங்க. 5th ரிவ்யூ பண்ணி அதுக்கு தேவையான தப்பு ரைட் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு நீங்க பண்ணீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா வரும். இந்த வருஷம் இல்லைங்க, 2025 டிசம்பர் 31 நீங்க சக்சஸ் பார்க்கறதுக்கு இல்லை, இனிமேல் வருஷம் தினமும் எல்லா நாளும் நீங்க சக்சஸ் ஆகிறதுக்கு
இதை கடைப்பிடிங்க. இந்த கோல் செட்டிங்கை கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த இது வேணால் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். இது ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் ஆகும். பல பேர் உங்களை பேச ஆரம்பிப்பாங்க. எப்படி பண்ணுன்னு கேட்பாங்க. இதை கற்றுக் கொடுங்க. எல்லாருக்குமே புரிய வரும். இதை நல்லதை நம்ம உலகத்தில் இருக்கிறோம், நல்லதை சொல்லி கொடுப்போம், நல்லதை மாற்றத்தை மாற்றுவோம். முதல்ல நம்மளே மாற்றுவோம். உலகத்தை மாற்றணும், அது சரியில்லை, சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் நம்மளே மாற்றுவோம். நம்ம ஒரு சேஞ்சை காமிப்போம். அந்த சேஞ்சை மற்றவங்க பார்க்கும்போது எப்படி மாற்றன்னு கேட்பாங்க. சொல்லி கொடுங்க. அவங்களும் மாறுவாங்க. அவங்க இப்படி செயின் மாதிரி சில விஷயம் நல்ல விஷயம் கொண்டு போவோம். உங்களுக்கு நிச்சயமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். என்ன உங்களுக்கு 1, 2, 3 வீடியோ பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ ரெக்கமெண்டேஷன் போகும். எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.